வெல்கம் டு கல்வி நம் கையில். இப்போ என்எம்எம்எஸ்ல செகண்ட் லெசன் பார்க்குறோம். செகண்டில் பார்ட் 2 பார்க்குறோம். இதில் ரிமைனிங் பார்ட் எல்லாமே பார்த்துட்டு அப்படியே கொஷின்ஸ்க்கும் நம்ம போயிடலாம். ரொம்ப ஒரு 3 வருஷம் கேப் ஆகிடுச்சு என்எம்எஸ் கோச் பண்ணுறது. அதனால கரெக்டாக என்னால் அந்த டைமிங்க்கு முடிக்க முடியல, கொஞ்சம் வளன்னு இருக்கும். அடுத்தடுத்த வீடியோஸ் நான் போடும்போது கரெக்டாக ஷார்ட்டாக நான் வந்து எதை எப்படி நடத்தினோ அதே மாதிரி நான் இப்போ வீடியோ போட ஆரம்பிச்சிடுவேன். ஒரு 2-3 வீடியோ முடிச்சதும் ஒரு ஃப்ளோ வந்துடும். லாஸ்ட்டாக நான் கோச் பண்ணும்போது ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். 12 பேர் எழுதுனாங்க, அதில் 10 பேர் பாஸ் பண்ணாங்க. ஸோ நான் தெரிஞ்சதை டீச் பண்ணுவோன்ற மைண்ட் செட்டில் தான் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 4-5 வீடியோ போயிடுச்சு அப்படின்னா அப்போ நான் என்ன ஸ்பீடில் எப்படி நடத்தினோ அதே மாதிரி நான் கொண்டு போய்டுறேன். ஸோ வாங்க லெசனில் போயிடலாம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வேலுநாச்சியார். வேலுநாச்சியார் வந்து சிவகங்கையோட ராணி. 16 வயசில் ராஜா முத்து வடுகநாதரை கல்யாணம் பண்ணாங்க. சிவகங்கையை வந்து ஆற்காடு நவாப் மற்றும் பிரிட்டிஷ் படைகள் வந்து சிவகங்கை மேலே போர் தொடுக்கும்போது காளையார் கோயிலில் முத்துவடுகநாதர் வந்து அந்த போரில் இறந்துருவார். ஸோ இதை எப்படி ஞாபகத்தில் நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னா, காளை மாதிரி இருந்த முத்துவடுகநாதர் வந்து காளையார் கோயில் போரில் இறந்துட்டாரு அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து வேலுநாச்சியார் வந்து அவங்க பொண்ணு வெள்ளச்சி நாச்சியாரோட திண்டுக்கல்ல விருப்பாச்சியில் கோபால நாயக்கர் பாதுகாப்பில் இருந்தாங்க. ஸோ இது எப்படி ஷார்ட்கட் எப்படி மைண்டில் வச்சுக்கலாம் அப்படின்னா, வேலுநாச்சியார் வந்து திண்டுக்கல் மற்றும் சொல்லிக்கோங்க. வேலுநாச்சியார் வந்து திண்டுக்கல்ல அவங்க விருப்பத்துக்கு ஒரு அரண்மனையில் இருந்தாங்க. ஸோ அந்த அரண்மனைக்கு யார் பாதுகாப்பு அப்படின்னா, நம்ம சந்திரமுகி படத்தில் ஒரு அரண்மனை இருக்குல்ல, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அந்த அரண்மனைக்கு யார் மட்டும் போவாங்கன்னா, பெயிண்ட் அடிக்கிறவங்க மட்டும்தான் போவாங்க. ஸோ அவங்க பேர் என்ன அப்படின்னா, அந்த வடிவேல் ஒரு டைலாக் வரும், கோபாலே கோபாலேன்னு சொல்லிக்கிட்டு அந்த அரண்மனைக்குள்ள வடிவேல் போவான். அந்த சீன் மைண்டில் வச்சுக்கோங்க, இது ஞாபகத்தில் வந்துடும். ஸோ திண்டுக்கல்ல அவங்க விருப்பத்துக்கு, ஸோ விருப்பாச்சியில் ஒரு அரண்மனையில் இருந்தாங்க. யாரோட பாதுகாப்புனா கோபால். அந்த அரண்மனைக்கு யார் பாதுகாப்புனா கோபால். ஸோ அவங்கள வேலுநாச்சியாருக்கு பாதுகாப்பு கொடுத்தவர் வந்து கோபால நாயக்கர், ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஸோ அங்கே வாழ்ந்த காலகட்டத்தில் இவங்க ஒரு படையை உருவாக்குனாங்க. படையை உருவாக்கி ஆங்கிலேயரை எதிர்க்கும் போது தான் ஆங்கிலேயர்கிட்ட நிறைய ஆயுதங்கள் இருக்குது, அதை மட்டும் அழிச்சிட்டா ஈஸியாக ஜெயிச்சிடலான்னு முடிவு பண்ணாங்க. அப்போ தான் வந்து வேலுநாச்சியாரோட படையில் இருந்த படை தளபதி, அதாவது அவரோட தொண்டர்னு சொல்லலாம், பேர் வந்து குயிலி. அவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தற்கொலை தாக்குதல். ஸோ போயிட்டு அந்த ஆயுத கிடங்குல குதிச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஆயுதங்களை எல்லாத்தையும் அழிச்சிருவாங்க. அதாவது தான் மேலே எண்ணெயை ஊற்றிக்கிட்டு குதிச்சிருவாங்க. ஸோ அது ஆயுத கிடங்கே வந்து வெடிச்சு ஆயுதங்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி வேலுநாச்சியார் வந்து மருது சகோதரர்களோட உதவியோட சிவகங்கையை மறுபடியும் கைப்பற்றி ராணி ஆயிடுவாங்க. இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்ட முதல் இந்தியாவோட பெண் யார் அப்படின்னா, பெண் அரசின்னு சொல்லுவோம். அதனால நம்ம வேலுநாச்சியார் தான். அதனால தமிழர்கள் வந்து இவங்களை வீர மங்கைன்னு சொல்லுவாங்க, தென்னிந்தியாவின் ஜான்சி ராணின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி, வீர மங்கை யார் அப்படின்னா வேலுநாச்சியார். அடுத்து மருது சகோதரர்கள். மருது சகோதரர்கள் யார் அப்படின்னா, பொன்னாத்தாள், மூக்கையா, பழனியப்பன் இவங்களோட பிள்ளைங்க. இவங்களோட மருது சகோதரர்கள்னா 2 பேர் இருக்காங்க. இதுல மூத்தவங்களோட பேர் என்ன அப்படின்னா பெரிய மருது. அவங்கள எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா வெள்ளை மருதுன்னு சொல்லுவாங்க. இளைய சகோதரோட பேர் என்ன அப்படின்னா சின்ன மருது. இதுல இந்த 2 பேருமே மருதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இதுல மக்களால மருது பாண்டியன் அப்படின்னு அழைக்கப்பட்ட மருது யார் அப்படின்னா சின்ன மருது. அவர் தான் பிரபலமானவர். சின்ன மருது யார் அப்படின்னா, அந்த சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாத பெரிய உடையார்ட்ட என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா வேலை பார்த்துருப்பாரு. இந்த ஆற்காடு நவாபோட படைகள் வந்து முற்றுகையிட்டு அந்த முத்து வடுகநாதரை கொன்னதுக்கு அப்புறமா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மறுபடியும் மருது சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கைப்பற்றிப்பாங்க, போர் செஞ்சு சிவகங்கை அவங்க வசமாக்கிப்பாங்க. இதுல பெரிய மருது வந்து அரசரா இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து சின்ன மருது அவரோட ஆமா. இந்த கேப்ல வந்து ஆக்சுவலா நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, வேலுநாச்சியார் தான் வந்து ராணியா இருப்பாங்கன்னு சொன்னோம். இப்ப மறுபடியும் பெரிய மருது அரசராகன்னு சொல்லியிருக்கோம். அதாவது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வேலுநாச்சியாருக்கு மருது சகோதரர்கள் உதவி பண்ணுவாங்க. வேலுநாச்சியார் வந்து மறுபடியும் ராணியா ஆயிடுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பொண்ணை வந்து
ஒரு நவாப்புக்கே கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த நவாப் வந்து அந்த நவாப்பை கல்யாணம் பண்ண இவங்க பொண்ணு வந்து இறந்து போயிடுவாங்க. என்ன ரீசனே தெரியாம. அதுக்கப்புறம் வேலுநாச்சியாரும் அப்படியே உடம்பு சரியில்லாம இருந்து இறந்து போயிடுவாங்க. ஸோ நவாப் கைவசம் திரும்ப சிவகங்கை போனதுக்கு அப்புறமா தான் மருது சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப கைப்பற்றி பெரிய மருது அரசரா இருப்பாங்க. சின்ன மருது வந்து ஆலோசகரா இருப்பாங்க. ஸோ சின்ன மருது வந்து இந்த அளவுக்கு ஆங்கிலேயரை எதிர்த்து தைரியமா தீவிர நடவடிக்கைகள்ல எடுத்ததுனால சின்ன மருது வந்து சிவகங்கையின் சிங்கம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப மோதலுக்கான காரணங்கள் எதுக்கு ஆங்கிலேயர்களுக்கும் மருது சகோதரர்களுக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் மோதல்கள் எப்படி நடந்துச்சு அப்படின்னா, இங்க வந்து மருது சகோதரர்களுக்கும் ஆங்கிலேயருக்கு இடைப்பட்ட எப்படி நடந்துச்சு. கட்டபொம்மன் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய சகோதரர்கள் 2 பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிவகங்கைக்கு வந்துருவாங்க. அங்க வந்து மருது சகோதரர்கள் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. இது ஒரு காரணம். அவங்கள வந்து அனுப்ப சொல்லுவாங்க. ஆனா மருது சகோதரர்கள் வந்து பாதுகாப்பு கேட்டவங்களுக்கு நாங்க கொடுப்போம், அது எங்க கடமைன்னு சொல்லிடுவாங்க. இன்னொன்னு என்னன்னா சிவகங்கை வியாபாரிகள் வந்து கம்பெனியோட தலையீட்டை வந்து விரும்பல. இவங்க உள்நாட்டு கொள்கையில கம்பெனி வந்து தலையீடு பண்ணதை விரும்பல. ஸோ இந்த 2 காரணத்துக்காகவும் மருது சகோதரர்கள் வந்து ஆங்கிலேயர் கூட சண்டை போட்டாங்க. இப்ப தென்னிந்திய கிளர்ச்சின்னா நம்ம வேலூர் புரட்சி. தென்னிந்திய கிளர்ச்சி 1801 நடைபெற்றுச்சு. இது 1801 ஊமைத்துறையும் செவத்தையாவும் பாளையங்கோட்டை ஜெயில இருந்து தப்பிப்பாங்க. அங்க இருந்து போயிட்டு கமுதிக்கு போயிடுவாங்க. கமுதியில போயிட்டு அங்க சின்ன மருதுட்ட ஹெல்ப் கேட்டவொடனே அவங்களோட தலைநகரம் சிறுவயல், மருது சகோதரர்களோட சிவகங்கையின் தலைநகரம் எது அப்படின்னு கேட்டா சிறுவயல். அங்க கூட்டிட்டு போயிட்டு பாதுகாப்பு கொடுப்பாரு. அங்க இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்து புனரமைப்பாங்க, அதாவது சரி பண்ணுவாங்க. திரும்ப வந்து மெக்காலே தலைமையில ஆங்கில படைகள் வந்து பாளையக்கார சகோதரர்கள் அந்த கட்டபொம்மனோட சகோதரர்களை வந்து இங்கதான் இருப்பாங்கன்னு கண்டுபிடிச்சு அங்க போய் ஒப்படைக்க சொல்லி கேட்பாங்க. ஆனா அவங்க ஏத்துக்கல அப்படின்னோடனே இந்த இதை விட்டுட்டேன். மெக்காலே வந்து மறுபடியும் கோட்டை என்ன பண்ணுவாரு அப்படின்னா கைப்பற்றிடுவாரு. அப்பதான் அவங்களுக்கு தோணும், அப்ப இங்க சரி பண்ணிருக்காங்கன்னா அவங்க சிவகங்கையில இருந்துதான் இதை பண்ணிருக்கணும்ட்டு அங்க போய் மருது சகோதரர்கிட்ட அவங்கள ஒப்படைக்க சொல்லி கேட்பாங்க. அப்ப அவங்க முடியாதுன்னு சொன்ன உடனே கர்னல் ஆக்னியோ என்ன பண்ணுவார் அப்படின்னா 2 பேர் இருப்பாங்க. ஒன்னு கர்னல் ஆக்னியோ, இன்னொன்னு கர்னல் இன்ஸ். ஸோ கர்னல்ங்கிறது அவங்களோட பதவி, ஆக்னியோ இன்ஸ். ஓகே, இது எப்படி கோடோட வச்சுக்கலாம்னா அக்னி போல நெருப்பு போல இன்ஸ்பயர் ஆகி எவன் வந்தாலும் மருது சகோதரர்களை ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி கூட ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. அக்னி போல இன்ஸ்பயர் ஆகி மருது சகோதரர்களுக்கு எதிராக படையெடுத்து வந்தாங்க. ஏன்னா அப்படின்னாதான் அப்படி இருக்கிறவங்களாலதான் மருது சகோதரர்களை சமாளிக்க முடியும்ன்றதுனால அப்படி கூட ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு வேற ஏதாவது கோடு வேர்டு தோணுச்சுன்னா கூட வச்சுக்கோங்க. கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அது எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இதை தான் நம்ம பாளையக்காரர் போர் அப்படின்னு சொல்லுவோம். கட்டபொம்மன் எல்லாரோடையும் நடந்தது பாளையக்காரர் போர் தான். அதில் இது வந்து கொஞ்சம் நிறையவே இருக்கும், அதிகமாக நடந்திருக்கும். திருச்சிராப்பள்ளி பிரகடனம் 1801 தான் இருந்திருக்கும். ஸோ இந்த இயர் கொஞ்சம் படிச்சுக்கலாம். திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அப்படின்னா என்ன நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். சுதந்திர பிரகடனம் என அழைக்கப்பட்டது எது அப்படின்னா திருச்சிராப்பள்ளி பிரகடனம். அதாவது என்ன அப்படின்னா இந்தியர்களை வந்து ஒன்று சேர்க்கிற ஒரு அழைப்பா வந்து இருந்தது வந்து இந்த பிரகடனம். இதுல வந்து என்ன அப்படின்னா இந்த பாளையக்காரர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஆங்கிலேயர்களை எதிர்க்கணும்னு ஒரு அறிக்கை பண்ணிப்பாங்க. அதை ஒரு பிட் நோட்டீஸா அடிச்சு ஆற்காடு நவாப்போட அரண்மனையிலையும் திருச்சி கோட்டையோட சுவர்லையும் ஸ்ரீரங்கர் கோயிலோட சுவர்லையும் போய் ஒட்டிட்டு வந்துருவாங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய எதிர்ப்பா இருக்கும். மக்கள்ல வந்து கொஞ்சம் ஒன்று சேர்த்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த அறிக்கை மூலமா சின்ன மருது வந்து கிட்டத்தட்ட 20,000 வீரர்களை திரட்டியிருப்பாருங்க. அந்த நோட்டீஸை பார்த்து நிறைய பேர் வந்து ஆங்கிலேயர் எதிர்க்கிறதுக்கு வந்து சின்ன மருதோட சேர்ந்திருப்பாங்க. ஸோ இதை பார்த்து ஆங்கிலேய அரசு வந்து வங்காளம், இலங்கை, மலாயானா, மலேசியா அங்கிருந்து நிறைய படைகளை வந்து வரவழைச்சிருப்பாங்க. அதே மாதிரி எட்டயபுரம், தஞ்சாவூர் மன்னர்கள்லாம் வந்து ஆங்கிலேயர்களுக்கு தான் வந்து ஆதரவு தெரிவிப்பாங்க. ஸோ நம்மளுக்குள்ளே பிரித்தாளும் கொள்கை ஆங்கில அரசு கைப்பற்றுறதுனால ஈஸியாக வந்து ஜெயிச்சிருவாங்க.
ஸோ ஆங்கிலேய சிவகங்கையை இணைத்தல். தஞ்சாவூர் திருச்சியில் வந்து கிளர்ச்சியாளர்களை வந்து ஆங்கிலேயர் தாக்குனாங்க. ஸோ பிரான்மலை காளையார் கோயிலில் அங்கே வரைக்கும் கிளர்ச்சியாளர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா மறைவாக வாழ்கிறதுக்கு சென்றாங்க. ஸோ கடைசியாக வந்து ஆங்கிலேயர் வந்து வெற்றி பெற்றிருப்பாங்க. இந்த கிளர்ச்சி தோல்வியுற்றதுனால சிவகங்கை ஆங்கிலேயரோட இணைச்சிப்பாங்க. 1801 அக்டோபர் 24 மருது சகோதரர்கள் வந்து திருப்பத்தூர் ராமநாதபுரத்தில் இருக்க திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கிலிட்டுருவாங்க. செவத்தையாவும் ஊமைத்துறையும் அவங்களோட சொந்த ஊரான பாஞ்சாலங்குறிச்சியில் வந்து தூக்கிலிட்டுருவாங்க. இதில் இப்போ பங்கெடுத்துக்கிட்ட 73 கிளர்ச்சியாளர்களை வந்து மலேயாவில் இருக்க பினாங்கு. ஸோ பினாங்குனா என்னன்றதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. பினாங்கு அப்படின்னா ஒரு தீவு. இப்போ வந்து வேல் சிரவச தீவு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு முதல்ல முந்தைய காலத்தோட பேர் என்னன்னா பினாங்கு. நாடு கடத்தினாங்க. இது என்னதான் இந்த புரட்சி வந்து தோல்வியுற்றாலும் தமிழ் மண்ணில் தேசியம் அப்படிங்கிற விதையை விதைச்ச முதல் கிளர்ச்சின்னா இந்த பாளையக்காரர்கள் போர் முறை சொல்லலாம். ஸோ இந்த 1801 கிளர்ச்சி வந்து 2வது பாளையக்காரர் புரட்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கர்நாடக உடன்படிக்கையின்படி ஆங்கிலேயர்கள் வந்து நேரடி கட்டுப்பாட்டில் பாளையக்காரர் முறையை நீக்கிட்டாங்க. ஸோ கர்நாடக உடன்படிக்கை நம்மளுக்கு தெரியும். ஆற்காடு நவாப்புக்கு படை உதவி செஞ்சதுனால அந்த வரி வாங்குற நவாப்பு தான் வந்து இதில் பாளையக்காரர் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து நவாப்ட அந்த வரி வசூலிக்கிற உரிமையை வாங்கினோன்னா பாளையக்காரர் முறையை வந்து நீக்கிடுவாங்க. இப்போ தீரன் சின்னமலை கொடுத்துருக்காங்க. அவர் வந்து ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் மேலப்பாளையத்தில் பிறந்திருப்பாரு. இவரோட இயற்பெயர் வந்து தீர்த்தகிரி. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்த கொங்கு நாட்டு பாளையக்காரர் வந்து இவர். கொங்கு நாடு அப்படிங்கிறது சேலம், கோயம்புத்தூர், கரூர், திண்டுக்கல் பகுதியை உள்ளடக்கி ஒரு மதுரை நாயக்கரோட ஒரு குறிப்பிட்ட பகுதி, அவங்க ஆட்சி செய்த பகுதி தான் கொங்கு நாடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த காலத்தில் இது மதுரை நாயக்கரோட ஒரு பகுதியாக இருந்திருக்கு. ஆனால் இது வந்து என்னன்னா மைசூர் உடையார்களோட இணைச்சிக்கிட்டாங்க இந்த கொங்கு நாடை. அவங்க வீழ்ந்த பிறகு கொங்கு நாடு ஃபுல்லாக எங்கே போயிடுச்சு அப்படின்னா ஆங்கிலேயர் வசம் போயிடுச்சு. 3வது 4வது மைசூர் போர். மைசூர்னா உள்நாட்டு போர் தான். மைசூர் போர் எல்லாமே அந்த உள்நாட்டு போரில் 3ஆம் 4ஆம் போருக்கு அப்புறம் கொங்கு நாடு ஃபுல்லாக ஆங்கிலேயர் வசமாயிடுச்சு. தீரன் சின்னமலை, இந்த கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின். பிரெஞ்சு இராணுவத்தோட நவீன போர் முறை பயிற்சி பெற்றிருந்த வீரர் யார் அப்படின்னு கேட்டால் தீரன் சின்னமலை. ஆங்கிலேயருக்கு எதிராக போராடி வெற்றி பெற்றவர். திப்பு சுல்தானோட படையில இருந்து வெற்றி பெற்றிருப்பாரு. திப்பு சுல்தான் இறந்த பிறகு இவர் ஓடா நிலையில தங்கி ஆங்கிலேயர் எதிர்த்து போராட ஒரு கோட்டையை கட்டுவாரு. ஸோ இப்போ வந்து திப்பு சுல்தான் இறந்ததுக்கு அப்புறம் கூட இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா ஆங்கிலேயரை எதிர்த்துட்டு தான் இருப்பாரு. அவர் வந்து இந்த கோட்டையை கட்டினதுக்கு அப்புறம் கோயம்புத்தூர்ல ஆங்கிலேயர்களை தாக்குறதுக்கு மராத்தியர் மற்றும் மருது சகோதரர்களோட உதவியை வந்து கேட்பாரு. ஆனா இவர் கேட்ட அந்த இவர் உதவி கேட்டான்றதே அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஆங்கில படை வந்து அந்த கூட்டுப்படையை தடுத்து நிறுத்திடும். ஸோ அவங்களால வந்து சின்னமலைக்கு வந்து உதவி செய்ய முடியாது. இவரா வந்து என்ன பண்ணுவாருன்னா கோயம்புத்தூரை தாக்குவாரு. ஆனா தோற்கடிக்கப்பட்டிருப்பாரு. அங்கிருந்து தப்பிச்சு போய் காவிரி, ஓடாநிலை, அரச்சலூர் இந்த பகுதிகளில் நடந்த போர்ல கொரில்லா போர் முறையில வந்து ஆங்கில படைகளை வந்து தோற்கடிச்சிருப்பாரு. கொரில்லா போர் முறை நம்மளுக்கு தெரியும். இது மராத்தியர்களோட போர் முறை. மறைஞ்சிருந்து தாக்குறதா வந்து கொரில்லா போர் முறைன்னு சொல்லுவோம். இறுதி போர்ல இந்த போர் நடந்துட்டு இருக்கும்போது கடைசியா வந்து தீரன் சின்னமலையோட சமையல்காரர் நல்லப்பன் வந்து காட்டி கொடுத்ததால இவரை வந்து சங்ககிரி கோட்டையில தூக்கிலிடப்பட்டுருவாரு. 1805 ஸோ தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட இடம் எது அப்படின்னா சங்ககிரி கோட்டை. எந்த வருடம்னு கேட்டீங்கன்னா வேலூர் புரட்சிக்கு வருஷம் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வேலூர் புரட்சி 6, அவர் தூக்கிலிடப்பட்டது 5. அதுக்கப்புறம் வேலூர் கழகம். ஸோ இப்போ வேலூர் கழகம் 4ஆம் மைசூர் போருக்கு பின் இதுவுமே எந்த போருக்கு பின் கேட்டால் நம்ம வந்து 4ஆம் மைசூர் போர் சொல்லணும். திப்புவின் குடும்பம் வேலூர் கோட்டையில் வந்து சிறை வைக்கப்பட்டு இருப்பாங்க. திப்பு சுல்தானோட குடும்பம் ஃபுல்லாகவே இந்த 4ஆம் மைசூர் போருக்கு அப்புறம் வேலூர் கோட்டையில் அவங்கள வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அடுத்து மைசூரோட ஹைதர் அலி, திப்பு சுல்தான், ஹைதர் அலி, திப்பு சுல்தான் அவங்களோட பணியாளர்கள் அவங்களோட வீரர்கள் கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 3000 பேரோட சொத்துக்கள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டதுனால அவங்க அங்கிருந்து வேலூர் வந்து இடம்பெயர்ந்தாங்க.
சிக்ஸ்த்தில் இப்போ வேலூர் கோட்டை நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், நிறைய படிச்சிருப்போம். இப்போ இந்த பிரச்சனைக்கு அப்புறம், இந்த புரட்சிக்கு அப்புறமா, அந்த மருது சகோதரர்கள் பாளையக்காரர் புரட்சிக்கு அப்புறமா வேலூர் கோட்டை வந்து நிறைய இந்திய வீரர்கள் இருந்திருப்பாங்க. அதில் அந்த இந்திய வீரர்களில் ஒரு பகுதியினர் வந்து அந்த பாளையக்காரர் கிளர்ச்சியில பங்கு பெற்றவங்களா இருந்திருப்பாங்க. எல்லாமே நிறைய பாளையங்களை சேர்ந்த பயிற்சி பெற்ற வீரர்கள் வந்து இந்த படையில சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ வேலூர் கோட்டை அப்படிங்கிறது தென்னிந்திய அந்த கிளர்ச்சியாளர்களோட சந்திப்பு மையமா மாறிடுச்சு. 1803 வில்லியம் பெண்டிங் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா சென்னை மாகாணத்தோட கவர்னர் ஆகுறாரு. சில கட்டுப்பாடுகள் அந்த டைம்ல ராணுவத்துல விதிக்கப்படுது. அந்த கட்டுப்பாடுகளை ஃபாலோ பண்ண சொல்லி அந்த படை தளபதி சர்ஜான் கிரடாக் சொல்றாரு. ஸோ வந்து சிப்பாய்கள் வந்து அதை வந்து ஏத்துக்க மறுக்கிறாங்க. ஸோ கிரடாக் அப்படிங்கிறவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் கொடுக்குறாரு அதெல்லாம் பண்ண சொல்லி. ஸோ இந்த கழகத்துக்கு என்ன காரணங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிய ஆயுதங்கள், புதிய முறை, சீருடைகள் கொடுக்குறாங்க, யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க, தாடி மீசையை மலித்து நேர்த்தியா வச்சுக்கணும்னு சிப்பாய் சொல்றாங்க. ஸோ அப்ப இந்த வேலூர் கழகத்துக்கு மெயின் ரீசன் இதுதான் சொல்லியிருக்காங்க. புதிய அணுகுமுறை, சீருடை சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து தாடி மீசை எடுக்கிறது. ஸோ அப்போ வந்து நம்ம அதை எப்படி சொல்லலாம், அதை எதோட தொடர்பு படுத்தலைன்னா கிராப் வச்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்போ கிராப் பண்ண சொல்லது யார் அப்படின்னா கிரடாக். அப்போ வேலூர் புரட்சிக்கு காரணமான படைத்தளபதி யாருன்னா ஜான் கிரடாக். அப்போ யார் கவர்னராக இருந்ததுன்னா வில்லியம் பெண்டிங். ஸோ யாருமே வந்து நெற்றியில் திருநீர் அணியக்கூடாது, கடுக்கன் வளையம்லாம் போடக்கூடாது, இந்த மாதிரி சமய அடையாளங்களை பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சிப்பாய்களிடையே ஆங்கிலேயர் இந்தியர்ன்ற பாகுபாடு இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே காரணம். உடனடியாக திடீர்னு போர் எதுக்காக டக்குன்னு கிளர்ச்சி ஏற்பட்டுச்சு, வேலூர் புரட்சி ஏற்பட்டுச்சுன்னா 1806 ஆக்னியூ. ஸோ அவர் வந்து இந்த மீசையெல்லாம் மலிச்சுக்க சொல்லி சொன்னவர் கிரடாக்கு. உடனடி காரணத்துக்கு யாரு காரணம் அப்படின்னா அக்னி, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ நெருப்பு உடனடியாக சுற்றுரும். அப்போ வேலூர் புரட்சிக்கு உடனடி காரணம் ஆக்னியூ. என்ன காரணம்னா அவர் சிலுவை சின்னத்தில் இருக்கிற சின்னம் வைக்கப்பட்ட ஒரு தலைப்பாகை, ஒரு தொப்பி வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாரு. அது அவர் அறிமுகப்படுத்தினதுனால அது என்னன்னா ஆக்னியூ தலைப்பாகைன்னே சொல்லுவாங்க. ஸோ இந்து முஸ்லிம் வீரர்கள் வந்து அதை எதிர்ப்பாங்க. இந்து முஸ்லிம் ரெண்டுமே. ஸோ கழகத்தோட போக்கு. ஸோ இது கோபமாகி அவங்க வந்து கழகத்தை அந்த ஆங்கில அலுவலர்களை வந்து தாக்குறதுக்காக ரெடியாக இருப்பாங்க. திப்பு சுல்தானோட குடும்பமும் இதில் பங்கெடுத்துப்பாங்க. திப்புவோட மூத்த மகன் வந்து பதே ஹைதர். ஸோ பதே ஹைதர் வந்து என்ன பண்ணுவார்னா ஒரு கூட்டமைப்பை உருவாக்க முயற்சி செய்வார். 1வது மற்றும் 23வது படைப்பிரிவை சார்ந்த சிப்பாய்கள் வந்து கழகத்தை வந்து தொடங்கியிருப்பாங்க. இவர் அந்த கழகக்காரர்கிட்ட என்ன பேசுவார்னா அதில் இருந்த இந்தியாவோட அலுவலர்கள், அந்த இதில் இருந்த வேலூர் கோட்டையில் இருந்த அலுவலர்களில் இந்திய அலுவலர்கள்ட்ட அவர் சொல்லுவார், பதே ஹைதர் நாங்கள் ஹெல்ப் கேட்டிருக்கோம், நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். ஒரு 1/2 மணி நேரம் கோட்டையை வந்து எங்கள் கண்ட்ரோலில் விடுங்க, நாங்கள் இந்த இதை வந்து ஜெயிச்சு காட்டுறோன்னு சொல்லி அவர் பேசி வச்சிருப்பாரு. அதனால அவங்களும் விட்டுருவாங்க. ஸோ அப்போ அந்த அலுவலர் வந்து பாதுகாக்கிற நேரத்தில் தான் இந்த படைப்பிரிவினர் வந்து கழகத்தை தொடங்குவாங்க. ஸோ முதல் தாக்குதலுக்கு பான்கோட். ஸோ தாக்குதலுக்கு முதல் பலி யார் அப்படின்னா கர்னல் பான்கோட். ஸோ இப்போ பதே ஹைதர் வழி நடத்தினதுனால அவரை வந்து எல்லாரும் அவங்களோட புதிய ஆட்சியாளராக சொன்னாங்க. ஸோ அந்த டைமிங்கில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆங்கில நாட்டோட கொடியை இறக்கிட்டு புலி உருவம் பார்த்த திப்பு சுல்தானோட கொடியை வந்து கோட்டையில் ஏற்றுனாங்க. ஸோ கழகம் அடக்கப்பட்டது. கோட்டையை வந்து கோட்டையோட வாசலை அவங்க வந்து பூட்டிடுவாங்க. ஸோ இப்போ கோட்டைக்கு வெளியில் இருந்த மேஜர் ஹூட்ஸ் வந்து என்ன பண்ணாருன்னா ராணிப்பேட்டைக்கு விரைந்து கர்னல் கில்லஸ்பிக்கு தகவல் கொடுக்குறாரு. ஸோ இந்த கில்லஸ்பி மட்டும் இல்லைன்னா நம்ம இந்த வேலூர் புரட்சி அப்படிங்கிறது இந்தியாவோட சுதந்திரமாகவே மாறி இருக்கும். கில்லஸ்பி இருந்ததுனால, நம்மளுக்கு சரியான தலைமை இல்லாததுனால இந்த கிளர்ச்சி வந்து அப்படியே ஒடுக்கப்பட்டது. கில்லஸ்பி உடனடியாக வேலூர் கோட்டைக்கு வர்றாரு. வந்து இப்போ இங்கே வந்து தாக்குதல் நடத்தி கழகத்தை முழுமையாக அடக்குறாருன்னு சொல்லியிருக்காங்க. அவர் வருவார். வந்தோடனே ஃபஸ்ட்டு தாக்குதல்லாம் நடத்த மாட்டார். ஏன்னா அந்த மைசூர் போர்னு நினைக்கிறேன், கர்நாடகா போகிறா மைசூர் போகிறான்னு தெரில, ஆங்கில படைகள்லாம் அந்த இதுக்கு போனதுனால அவங்கள வர்றது வரைக்கும், அந்த மைசூர் போர் முடிஞ்சு வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணுவார். அந்த படையெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா தான் இவர் தாக்குதல் நடத்துவார்.
தொடர்ந்து வேலூர் கோட்டையோட கதவை நோக்கி ஷூட் பண்ணுவாங்க. அப்புறம் கோட்டையை உடைச்சிட்டு உள்ளே போவாங்க. கிட்டத்தட்ட சரியாக 15 நிமிஷத்தில் இவர் வந்து இந்த கழகத்தை அடக்கியிருப்பாருன்னு போட்டிருப்பாங்க. ஹிஸ்ட்ரியில் எடுத்து படித்தோன்னா எக்கச்சக்கமான நம்மளோட சிப்பாய்கள் வந்து இறந்துருப்பாங்க. அப்படியே இதை பார்த்துட்டு ஒரு நூல் குறிப்பு பயண குறிப்பில் எழுதியிருந்த ஒருத்தர் வந்து எழுதியிருப்பாருன்னு சொல்லியிருப்பாங்க. நடந்து போகிறதுக்கே இடம் இல்லாமல் வீரர்கள் இறந்து கிடந்தாங்க. அவ்வளோ கொடூரமான ஒரு தாக்குதல் அப்படின்னு சொல்லி அவர் பதிவு பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் வேலூரில் அமைதி ஏற்படுத்தப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. கழகத்தில் மொத்தம் 113 ஐரோப்பியர் 350 சிப்பாய்கள் கொல்லப்பட்டனன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ரவுலட் சட்டம் மாதிரி தான் இதுவும் இருக்கும். அப்படியே அங்கேருந்து பொத்துன்னு ஷூட் பண்ணி வீரர்கள் வந்து கீழே விழுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாசலில் மட்டுமே இந்த 350மே வாசலில் மட்டும்தான் அப்படின்னு போட்டிருப்பாங்க அதில். அடுத்து வேலூர் கழகத்தோட விளைவுகள் என்ன அப்படின்னா சீருடை முறை வந்து விலக்கிக்கிட்டாங்க. அடுத்து திப்புவின் குடும்பத்தினர் வந்து வேலூரில் சிறை வச்சுருந்தாங்க. அங்கேருந்து கல்கத்தாக்கு அனுப்பிட்டாங்க அவங்கள. வில்லியம் பெண்டிங் வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா பணி நீக்கம் செய்யப்பட்டார். தோல்விக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா நம்மளுக்கு சரியான தலைமை இல்லை, அந்த கழகம் வந்து சரியாக வடிவமைக்கப்படலை, இப்படி ஆரம்பிக்கணும் இப்படி முடிக்கணுன்ற வடிவமைக்கப்படலை. அவங்க எதிர்பார்த்த அந்த உதவி ஆங்கிலேயர்கள் வந்து உள்ளே வர விடாததுனால அதுவும் ஒரு மைனஸ் ஆயிடுச்சு. அடுத்து ஆங்கிலேயரோட பிரித்தாம் கொள்கை, நம்மளே ஒரு 4 பேர் ஆங்கிலேயருக்கு சப்போர்ட் பண்ணதுனால இந்த கழகம் வந்து தோல்வியில் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து இது வந்து வேலூர் கழகத்தை வந்து 1857 நடைபெற்ற முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடி அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பா அப்படின்னா வி.டி. சவார்கர் வந்து சொல்லியிருப்பார். இதுக்கப்புறம் கீழே பெரும்புரட்சி இருக்கு. இது கொஞ்சம் பிக் டாபிக். ஸோ இதை நம்ம இன்னொரு பார்ட்டாக நம்ம பார்த்துடலாம். ஏன்னா இதுவே ரொம்ப அதிகமாகிடுச்சு. இதுக்குள்ளே படிச்சுக்கோங்க. நான் இப்போ கொஷின் கேட்குறேன். கொஷின் நீங்கள் படித்ததுக்கப்புறமா நான் கொஷின் கேட்குற கொஷினை செல்லை பார்க்காம காதில் கேட்டு மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள். யார் எவ்வளோ ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். படிங்க. ஓ, நான் இப்போ அடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணால் நீ ஆன்சர் எழுதிடுவியா? இப்போ ஆன்சர் செக் பண்ணுவேன் நீ அது கரெக்டாக எழுதிருக்கியான்னு. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சிவகங்கையின் ராணி டேஸ் ஆவார்? ராணி வேலு நாச்சியார் தனது 16ஆம் வயதில் சிவகங்கையின் ராஜாவான டேஸை திருமணம் செய்து கொண்டார். ஆயிரத்தி 1772 ஆற்காடு நவாப் மற்றும் பிரிட்டிஷ் படைகள் சிவகங்கையின் மீது போர் தொடுத்து முத்துவடுகநாதரை டேஸ் போரில் கொன்றது. 4வது கொஸ்டின், வேலு நாச்சியார் திண்டுக்கல் விருப்பாட்சியில் டேஸின் பாதுகாப்பில் வாழ்ந்தார்? ஆங்கிலேயரின் ஆயுதங்களை அழிக்க தற்கொலை தாக்குதலை மேற்கொண்ட வேலு நாச்சியாரின் படை தளபதி டேஸ்? 6வது கொஸ்டின், வேலு நாச்சியார் டேஸின் உதவியுடன் மீண்டும் சிவகங்கையை கைப்பற்றி ராணியாக முடிசூட்டிக் கொண்டார்? 7வது கொஸ்டின், இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்ட முதல் இந்திய பெண் அரசி டேஷ்? 8வது கொஸ்டின், தமிழர்களால் வீரமங்கை எனவும் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி எனவும் அறியப்படுபவர் டேஸ்? மருது சகோதரர்களில் மருதுபாண்டியன் என்று அழைக்கப்பட்ட டேஸ் பிரபலமானவர்? அடுத்து 10வது கொஸ்டின், மருது சகோதரர்கள் டேஸிடம் பணிபுரிந்தனர்? மருது சகோதரர்கள் சிவகங்கையின் மன்னர் டேஸிடம் பணிபுரிந்தனர். இப்படி சொல்ல இருக்க கூடாதோ?
ஆனால் நீ அடுத்த கேள்வி எழுதக்குள்ள இது ஹெல்ப்பாக இருக்கும், அதனால தான். மருது சகோதரர்களால் சிவகங்கை மீண்டும் கைப்பற்றப்பட்ட போது டேஸ் அரசராகவும் டேஸ் ஆலோசகராகவும் செயல்பட்டனர். ஆமா, அறமா இருக்கு. சிவகங்கையின் சிங்கம் என அழைக்கப்பட்டவர் டேஷ். சிவகங்கையின் சிங்கம். 1801 மருது சகோதரர்கள் டேஸ் என்று அழைக்கப்பட்ட சுதந்திர பிரகடனம் ஒன்றை வெளியிட்டனர். 1801 ஆண்டின் பிரகடனம் டேஸ். அதுதான். இது அப்படியே மருது சகோதரர்கள கூட பதிலா வச்சு கேட்கலாம். ஓகேவா? 1801 அக்டோபர் 24ஆம் நாள் மருது சகோதரர்கள் ராமநாதபுரத்தின் டேஸ் கோட்டையில் தூக்கிலிடப்பட்டனர். எந்த கோட்டையில அவங்கள தூக்கில போட்டாங்கன்னு எழுதணும். என்ன சொல்லல? என்னது பாப்பா? சொன்னனே, அப்புறமா வீடியோ செக் பண்ணி பாரு, நான் நடத்தினேன். சரி, அந்த கொஸ்டினில் கொஞ்சம் சின்ன திருத்தம். என்ன திருத்தம் அப்படின்னா, 1801 அக்டோபர் 24 மருது சகோதரர்கள் ராமநாதபுரத்தின் டேஸ் கோட்டையிலும், நவம்பர் 16ஆம் நாள் கட்டபொம்மனின் சகோதரர்களான ஊமைத்துறை செவத்தையா டேஸிலும் தூக்கிலிடப்பட்டனர். அவங்க மருது சகோதரர்கள் எந்த கோட்டையில் தூக்கிலிடப்பட்டாங்க, கட்டபொம்மனோட சகோதரர்கள் எந்த கோட்டையில் தூக்கிலிடப்பட்டாங்க. இது 2 டேஷாக எழுதிக்கோ, 6 மார்க். சரி, இதுக்கு மறக்குதுன்னா கோடோட வந்து ஆன்சர் சொல்லும்போது சொல்கிறேன். 1801 ஆண்டு கிளர்ச்சி ஆங்கில ஆவணங்களில் டேஸ் என்று கூறப்பட்டுள்ளது. உனக்கு என்ன தோணுது அதை எழுது. நீ என்ன எழுதினாலும் அதை ரைட்டுன்னு சொல்லிட்டேன் நான். ஈரோடு சென்னிமலைக்கு அருகே உள்ள மேலப்பாளையத்தில் பிறந்த தீரன் சின்னமலையின் இயற்பெயர் டேஷ். இந்த கேள்வி எழுதிக்கிட்டேன்னா இது எல்லாம் உன் மைண்டில் ஸ்டோர் ஆயிரும், அதனால தான் பெரிய கேள்வி. பிரெஞ்சு ராணுவத்தின் நவீன போர் முறை பயிற்சி பெற்றிருந்தார். பத்தி நெட்டா. திப்பு சுல்தான் இறப்பிற்கு பிறகு ஆங்கிலேயரை எதிர்க்க தீரன் சின்னமலை டேஸ் என்ற இடத்தில் ஒரு கோட்டையை கட்டினார். தீரன் சின்னமலை தனது சமையல்காரர் நல்லப்பனால் காட்டி கொடுக்கப்பட்டு 1805 டேஸில் தூக்கிலிடப்பட்டார். கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு ஆன்சர் சொல்லும்போது இதுக்கு கோடோட வைப்போம். தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் சந்திப்பு மையமாக திகழ்ந்தது டேஷ் எந்த இடம்? வேலூர் புரட்சிக்கு உடனடி காரணம் டேஷ். டேஷ் வகை தொப்பி சொல்லலாம். 21டா? இந்த கேள்வி வந்து தொப்பியில் என்ன சிம்பிள் இருக்கும்? ஓகே தான், ஆனால் தொப்பியோட பேர் இருந்தால் தான் மார்க்கு. வேலூர் புரட்சியின் போது கிளர்ச்சியாளர்கள் திப்புவின் மூத்த மகனான டேஸை புதிய ஆட்சியாளராக அறிவித்தனர். 3 வேலூர் கழகத்தை டேஸ் முழுமையாக அடக்கினார். வேலூர் கழகத்தை முழுமையாக அடக்கியவர் யார்? எதெல்லாம் படிச்சு மறக்குது இப்போ ஒன்று தோணுதோ அதுக்கு எல்லாத்துக்கும் நீயா ஒரு கோட் வேர்ட் செட் பண்ணணும். அடுத்து 24 டேஸ் முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடி. 1857 புரட்சி தான் முதல் இந்திய சுதந்திர போர். அதன் முன்னோடி எது? ஓகே, இந்த கேள்வி மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், ஏன்னா இன்னொரு கேள்வியாக கேட்கலான்னு பார்த்தேன், அப்புறம் வேணாம். இது வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, டேஸ்
1857 நடைபெற்ற முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடின்னு கேட்டோம். முன்னோடி என வீட்டி சவார்கர் என்ற வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார். அதையும் சேர்த்து எழுதிக்கோ. ஏன்னா நீ கொஸ்டின் எழுதக்குள்ள திரும்ப ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அன்பு உன்னோடது, செல்லியன்ட்ட கூட, செல்லியா உன்னோடது, அண்ணன்ட்ட கூட. அவ்வளோதான். வெளியில தான் ஆன்சரா? என்ன பாப்பா? எதுக்கு வாங்கணும்? திருத்துறதுக்கா? நீ வேற ஜாலியா விளையாடல. உன்னை யார் டெஸ்ட் எழுத சொன்னது? ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வேலு நாச்சியார். ரெண்டாவது கொஸ்டின் முத்து வடுகநாதரா. மூணாவது கொஸ்டின் காளையார் கோயில். நாலாவது கொஸ்டின் கோபால நாயக்கர். அஞ்சாவது கொஸ்டின் குயிலி. ஆறாவது கொஸ்டின் மருது சகோதரர்கள். ஏழாவது கொஸ்டின் வேலு நாச்சியார். எட்டாவது கொஸ்டின் வேலு நாச்சியார் சின்ன மருது. 10வது கொஸ்டின் முத்து வடுகநாதர். ஓகே. முத்து வடுகநாத பெரிய உடைய தேவர். ஓகே. அடுத்து ஓகே 11 பெரிய மருது சின்ன மருது. 12 சின்ன மருது. ஓகே. திருச்சிராப்பள்ளி பிரகடனம் 13. அடுத்து 14 திருப்பத்தூர் கோட்டை பாஞ்சாலங்குறிச்சி. 2 ஆப்ஷன், 2 ஆன்சரு. ஒன்று திருப்பத்தூர் கோட்டை, இன்னொன்று பாஞ்சாலங்குறிச்சி. 1 எழுதியிருந்தா அறமா இருக்கு. 15 இரண்டாம் பாளையக்காரர் போர். 2ஆம் பாளையக்காரர் போர். அடுத்து தீரன் சின்னமலையின் இயற்பெயர் தீர்த்தகிரி. 17வது கொஸ்டின் தீரன். ஓகே. அடுத்து 17 தீரன் சின்னமலை. 18 ஓடாநிலை. 19 சங்ககிரி. தீரன் சின்னமலை வந்து கொரில்லா போர் முறை நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தார் இல்லையா? மறைஞ்சிருந்து தாக்குது. அப்படி மறைஞ்சு தாக்குனதுனால அவர் சங்கம் பிடிச்சா மட்டும்தான் சரிப்பட்டு வரும்னு நினச்சி அவர் சங்ககிரியில் என்ன பண்ணிட்டாங்க? தூக்கில் போட்டாங்க. சங்கம் பிடிச்சதான் சரியாக வரும்னு நினச்சி சங்ககிரியில் என்ன பண்ணிட்டாங்க? தூக்கில் போட்டாங்க. 20வது கொஸ்டின் வேலூர் கோட்டையா? வேலூர் கோட்டை. வெரி குட். 21 ஆக்னியூ தலைப்பாகை. ஆக்னியூ தலைப்பாகை 21. இதுவும் மறந்துச்சுன்னு தானே சொன்னேன். 22 பதே ஹைதர். இப்ப திப்பு சுல்தானோட மூத்த பையனா? இப்ப பதட்டப்படாதீங்க, அவர் அவ்வளோ ஹைட்டெல்லாம் இல்லை. பதட்டப்படாதீங்க. பதட்டப்படாதீங்கன்னா பதே, ஹைட்டுன்னா ஹைதர். ஓகேவா? 23 கர்னல் கில்லஸ்பி. கவனி, வேலூர் கழகத்தை இவர் 1/4 மணி நேரத்தில் கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்காருன்னு சொல்கிறாங்களா? கில்றதுன்னா, அதாவது கில் பண்ணுறதுனா, கொல்றதுன்னா இவருக்கு ரொம்ப பிடிக்கும் போல். அதனால கில்லர்னு பேர் வச்சுக்கிட்டாரு. கில்லஸ்பி அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? 24 வேலூர் கழகம்டா. முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடி. பாப்பா எத்தனை மார்க்கு? நீயே திருத்தி நீயே மார்க் போட்டுக்கிட்டியா? அவங்கவுங்க நோட்டை வாங்கியாச்சா? செலியா எத்தனை மார்க்கு? அன்பு 18. வெரி குட். ஃபஸ்ட் டைம் கிளாப் வாங்குற அளவுக்கு மார்க் வாங்கியிருக்க இல்லையா? 20 அபோவ் இருந்தால் தான் ஆக்சுவலாக குட். வெரி குட். இப்போதைக்கு குட்டு. ஆனால் போன தடவைக்கு இந்த தடவை குட் எஃபோர்ட். கிளாப் கொடுத்துடலாம் ஃபர்ஸ்ட் மார்க்குக்கு. அண்ணன் தான் ஃபர்ஸ்ட் மார்க். கிளாப் கொடுங்க ஃபர்ஸ்ட் மார்க்குக்கு. கிளாப் கொடு. சே பாய். உனக்கு கிளாப் கொடுக்கணுமா?